Hey guys, welcome back. Samsung Galaxy M41 இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு தான் நிறைய ரூமர்ஸ் வந்தது. இந்த சீரீஸ் வரப்போகிறதுல M51 தான் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கான ரூமர்ஸ் வந்துட்டு இருந்தது. அண்ட் இப்படி இருக்கும்போது டிஸ்பிளேல ஒரு சேஞ்சஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதை பற்றி ஒரு லீக் வந்து நம்ம சேனலில் போட்டிருந்தோம். இப்போ வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனோட இன்னும் கொஞ்சம் லீக்ஸ்லாம் தெரிய வந்திருக்கு. இன்றைக்கி நம்ம வீடியோவில் M41ஓட நம்மளுக்கு தெரிஞ்ச லீக்ஸு ரூமர்ஸ் மற்ற ஸ்பெசிஃபிகேஷன் இவங்க லான்ச் பண்ண போகிற ப்ரைஸு லான்ச் டேட் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் M40 அப்படின்னு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அது ஒரு மொக்க ஸ்மார்ட் ஃபோனே சொல்லலாம். ஸ்னாப்ட்ராகன் 675 கொண்டு வந்தாங்க. அந்த டைமில் 675 வந்து ஒரு நல்ல சிப்பாக இருந்தது. பட் இவங்க வந்து TFT பேனல் கொடுத்தாங்க. பேட்டரி கெப்பாசிட்டியும் கம்மி. அது மட்டும் இல்லாமல் ஹெட்ஃபோன் ஜாக் இல்லை. இந்த மாதிரி நிறைய காம்ப்ரமைசஸ் இருந்ததுனால அந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து பெருசாக ஓடல. மக்கள் மத்தியில் ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப கம்மியாகவே இருந்தது. இப்போ அந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒரு சக்ஸஸர் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த ஸ்மார்ட் ஃபோனில் நம்ம என்னெல்லாம் ட்ராபேக்ஸ் பார்த்தோமோ அதெல்லாமே வந்து சரி செய்து ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பெக்ஸ்லாம் ஆட் பண்ணி கொடுக்கறது தான் வந்து இந்த சக்ஸஸர். நடுவில் எதுக்கு M41 ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா, M41க்கு டிஸ்பிளே வந்து BOE அப்படின்ற ஒரு கம்பெனிக்கிட்ட இருந்து OLED பேனல்ஸ் வாங்கி சாம்சங் செக் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் சாம்சங்கோட குவாலிட்டி வந்து அந்த BOE கம்பெனியோட பேனல் வந்து மீட் ஆகலை. ஸோ டெம்பரரியாக அந்த டைம் பீயிங்க்கு வந்து சாம்சங் அந்த ப்ராஜெக்டை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அண்ட் அகெயின் வந்து சாம்சங் வந்து TCL கிட்ட இருந்து ஒரு பேனல் வாங்கி செக் பண்ணி பார்த்தாங்க. TCLோட OLED பேனல் வந்து சாம்சங்கோட குவாலிட்டி ரெக்யர்மெண்ட் எல்லாமே வந்து மீட் பண்ணிச்சு. ஸோ M41ல் சாம்சங்கோட TCL பேனல் தான் யூஸ் பண்ண போகிறதா கன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஸோ M41ல் வந்து உங்களுக்கு கம்பல்சரி OLED பேனல் தான் இருக்க போது. அண்ட் TCL வந்து சப்ளை பண்ணுறாங்க. அதை இதுக்கு முன்னாடி இருந்த லீக்ஸ் வந்து இது வரைக்கும் வந்துச்சு. இப்போ புதுசாக என்ன லீக்ஸ் வந்திருக்கு அப்படின்னா, சாம்சங் M41 வந்து 3C சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கு. இது என்னடா 3C சர்டிஃபிகேஷன்றீங்களா? 3Cனா CCC சர்டிஃபிகேஷன். இதை வந்து சைனா கம்பல்சரி சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ப்ராடக்ட் வந்து சைனாவில் செல் பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் இந்த 3C சர்டிஃபிகேஷன் கம்பல்சரி இருக்கணும். இந்த சர்டிஃபிகேஷன் வந்து சேஃப்டிக்காக ஒரு சர்டிஃபிகேஷன். இந்த 3C சர்டிஃபிகேஷன் ஸ்மார்ட் ஃபோனுக்கு மட்டும்தானா? அப்படி இல்லை, மற்ற எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து இந்த 3C சர்டிஃபிகேஷன் பொருந்தும். இப்போ M41 வந்து இந்த 3C சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்காங்க. இந்த 3C சர்டிஃபிகேஷன் இந்த ஃபோன் வாங்கினதுனால நம்மளுக்கு வந்து பேட்டரி கெப்பாசிட்டியோட லீக் வந்து வெளில வந்திருக்கு. பேட்டரியோட மாடல் நம்பர் வந்து EBBM415ABYன்னு போட்டிருக்காங்க. நான் அப்படியே ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணுறேன். இந்த பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தோன்னே ரொம்பவே ஷாக் ஆகிட்டேன். சாம்சங் வந்து அவங்களோட M சீரீஸில் பேட்டரி விஷயத்தில் ரொம்ப அக்ரெசிவாக இருக்காங்க. ஒரு நல்ல கெப்பாசிட்டி பேட்டரி தந்துட்டு இருக்காங்க ஸ்டார்டிங்லேருந்து. M40 அதை விட்டுருங்க, அது வந்து லிஸ்ட்டில் சேர்க்காதீங்க. M30 நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 5000 mAh பேட்டரி தந்தாங்க. M30Sக்கு வந்து அந்த அவங்களோட மேசிவ் 6000 mAh பேட்டரி. இவங்க தான் ஃபஸ்ட்டு பட்ஜெட் ஃபோனில் 6000 mAh பேட்டரி இன்ட்ரடியூஸ் பண்ணது. அதுக்கு அடுத்து இப்போ பார்த்தோன்னா 6800 mAh பேட்டரி. இது பேட்டரியா இல்லை பவர் பேங்கானே தெரில. இந்த பேட்டரி வந்து நிங்டே ஆம்பரெக்ஸ் டெக்னாலஜி லிமிடெட் இந்த கம்பெனிக்கிட்ட தான் வந்து இவங்க வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு சைனீஸ் கம்பெனி தான். ஸோ இப்போ நம்மளுக்கு மொத்தமாக வந்து லீக்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா, டிஸ்பிளே வந்து இவங்க OLED பேனல் தான் யூஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் பேட்டரி கெப்பாசிட்டி வந்து 6800 mAh பேட்டரி. அண்ட் சாம்சங் வந்து இதை 7000 mAh பேட்டரின்னு தான் வந்து மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து டோட்டலாக வந்து லீக்டு ஸ்பெசிஃபிகேஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா, டிஸ்பிளே வந்து 6.67 இன்ச் கொண்ட OLED டிஸ்பிளே தான் இருக்க போது. பஞ்சுவல் டிஸ்பிளே உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. அந்த அடுத்து பேட்டரி கெப்பாசிட்டி வந்து 6800 mAh பேட்டரி. சாஃப்ட்வேர்னு எடுத்தோம்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து அவுட் ஆஃப் தி பாக்ஸ் நம்மளுக்கு Android 10ஓட வரும். பட் 1UI வெர்ஷன் வந்து 2.1ல் வருமா இல்லை 2.5ல் வருமானது தான் வந்து கொஞ்சம் டவுட்டு. அண்ட் கேமரா செட்டப் நம்ம எடுத்துகிட்டோம்னா, பேக் சைடில் வந்து உங்களுக்கு M31ல் பார்த்து அதே கேமரா செட்டப் தான் வந்து இதுலேயும் தராங்க. பட் வைட் ஆங்கிள் கேமரா மட்டும் உங்களுக்கு 12 MP தராங்க. ஸோ உங்களுக்கு மெயின் கேமரா வந்து 64 MP, வைட் ஆங்கிள் 12 MP, 5 MP மேக்ரோ, 5 MP டெப்த்து. ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமராவில் இந்த வாட்டி ஒரு சேஞ்சஸ் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தா அந்த 32 MP வந்து இந்த வாட்டி யூஸ் பண்ணல. இவங்க வந்து 24 MP கேமரா சென்சார் இந்த வாட்டி யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இவங்க வந்து 6800 mAh பேட்டரி. இண்டஸ்ட்ரியிலேயே இவங்க தான் ஃபஸ்ட்டு. பட் அதிகமான பேட்டரி கெப்பாசிட்டி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனோட வெயிட் அண்ட் திக்னஸ் வந்து கொஞ்சம் பார்த்து பண்ணாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். நம்ம M30s எடுத்துட்டோம் அப்படின்னா 6000 mAh பேட்டரி இதில் இருக்குது அப்படின்னா யாருமே நம்ப மாட்டாங்க. ஏன்னா ஃபோனோட வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஃபோனோட திக்னஸ் வந்து ரொம்ப அதிகமாக இல்லை. இதே மாதிரி ஒரு சூப்பரான ஜாப் வந்து M41க்கும் பண்ணாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். பை தி சேம் டைம் வந்து பில்ட் குவாலிட்டியில் கொஞ்சம் பெட்டராக பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும்.
இந்த பில்டே ஓகேன்னு தான் சொல்லலாம். ஸோ ஏ சீரீஸில் இருக்க பில்டு மாதிரி கொஞ்சம் கொடுத்தாங்கன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அண்ட் முக்கியமான விஷயம் ப்ராசஸர். இந்த இடத்துல தான் வந்து ஒரு பெரிய கேம் சேஞ்சர் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். சாம்சங்கோட Exynos 9630 இந்த சிப்செட் வந்து இன்னும் இவங்க அஃபிஷியலாக லான்ச் பண்ணல, அனௌன்ஸும் பண்ணல. இந்த சிப்செட் தான் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ண போகிறதா ஒரு ஸ்ட்ராங்கான ரூமர் வந்துட்டுருக்கு. இந்த சிப் வந்து இவங்க போன வருஷத்துலேருந்தே வந்து இதோட ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண Exynos 850 இருக்குது பார்த்தீங்களா, அந்த சிப் வந்து 8 nm ஆர்கிடெக்சரில் பில்ட் ஆனது. ஸோ Exynos 9630யும் வந்து 8 nm ஆர்கிடெக்சரில் தான் பில்ட் ஆக போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ 9611க்கு ஒரு சக்ஸஸர் நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ 9611 எவ்வளோ யூஸ் பண்ணுமோ அவ்வளோ யூஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கிட்ட இருந்து ஒரு விடிவு காலம் வரப்போகுது. அதுவே வந்து ஒரு பெரிய சந்தோஷமாக தான் இருக்குது. ஸோ 9611க்கு சக்ஸஸர் அப்படின்னா இது கண்டிப்பாக வந்து பர்ஃபார்மன்ஸ் அண்ட் கேமிங்கில் வந்து இந்த வாட்டி கான்சன்ட்ரேட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் இந்த சிப் பற்றி இன்னும் டீட்டெயில்ஸ் வந்து பெருசாக வரல. இதோட டீட்டெயில்ஸ் வந்து அதுக்கப்புறமா இதை பற்றி ஒரு வீடியோ பண்ணலாம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஆகஸ்ட் எண்ட் ஆர் செப்டம்பரில் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் இவங்க லான்ச் பண்ண போகிற ப்ரைஸ் நம்ம எடுத்துட்டோம்னா 120,000க்கு தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது ஒப்பீனியன்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம். பாய்.